வெல்கம் பேக் அன்பகம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ரசம். இந்த உடம்பு சரியில்லைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, டைஜஷன் ஆகிறதுக்கு நம்ம ரசம்தான் சிறந்த மருந்து. அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காக காட்டுறேன் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஸ்பூன்னு தான் என்னுடைய மெஷர்மெண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். இது 4 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு 5லேருந்து 4 பல் பூண்டு அவ்வளோதான் எடுத்துக்கிட்டாங்க. இதையும் மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு, அதுக்கும் கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன், புளிங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி புளியை கம்மி பண்ணிக்கிட்டு தக்காளி வச்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. அதனால் நீங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டால் நீங்களும் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே தக்காளி பயன்படுத்தும் போது மேலே இருக்க அந்த கருப்பு விதையை எடுத்துருங்க. அது கல் ஃபார்ம் ஆகும், அதனால் அதை எடுத்துருங்க. இப்போ தக்காளியோட எலுமிச்சம்பழம் 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணிப்போங்க. இப்போ தக்காளியும் புளி, உப்பு இது நல்லா பிழிஞ்சு விடணுங்க. அப்பொழுது தான் பார்த்திங்கன்னா தக்காளியுடைய புளிப்பு தன்மை ரசத்துக்கு இன்னும் தூக்கலாக இருக்கும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கணுங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேங்க. அதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாங்க. காரம் அதிகமாக வேணாம். ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி போட்டுப்போம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இது மட்டும்தாங்க ஆட் பண்ணிக்கணும் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், பூண்டு, இந்த அரைச்சி வச்சுருக்கோம். இதை அந்த எண்ணெயில் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அந்த சாறு, அதாவது தக்காளி சாறு, அதை இப்போ தேவையான அளவு ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் அன்பகம் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.